ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, பொட்டிக் ஸ்டைலில் ஒரு நீட் ஃபினிஷோடு நம்ம எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி எப்படி தைக்கணுன்றதை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு சேர்த்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ஸ்டோன் ஒர்க்கு ப்ளவுஸ்லாம் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது, ஊசியெல்லாம் உடஞ்சி போகுது அப்படின்றத மட்டும் நிறையா ரெண்டு பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான டிப்ஸு தான் ஃபஸ்ட்டு. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நெட் ப்ளவுஸு. ஆனால் இதில் வந்து ஸ்டோன் கிடையாது, ஸ்கேலப் டிசைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஸ்டோன்லாம் கிடையாது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெட் ஒர்க் ப்ளவுஸு. ஸ்லீவில் மட்டும் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் வந்து அதாவது லைனிங்கில் நான் ஸ்டிச் பண்ணுறத நீங்கள் ஸ்டோன் ப்ளவுஸ் தைக்கிறப்பையும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைனிங்கில் நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இல்லை அப்படின்னா 1/4 இன்ச் அளவுக்கு அடித்து திருப்புறதுக்கு கிளாத் விட்டுருப்போம் பார்த்தீங்களா. நான் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அளவு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. தைக்கிறதுக்கு முன்னாடியேவும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம அடித்து அப்படியே திருப்பிடுவோம். இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனோ இல்லை இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் டிசைனோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். லைனிங்கை இது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு விட்ருக்கோமோ அந்த அளவுக்கு மடித்து அடிச்சுக்கோங்க. இது மாதிரி மடித்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா, அடுத்து வந்து மெயின் பீஸில் இதை வந்து அப்படியே வந்து நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். மெயின் பீஸ் வந்து கெட்ட பக்கமாகவும் லைனிங் வந்து நல்ல பக்கமாகவும் இருக்கும். இப்போ இதை மேலே அப்படியே வச்சு தான் நம்ம அடித்து திருப்புவோம். ஆனால் இது வந்து இந்த மாதிரி மெயின் பீஸை வந்து கெட்ட பக்கமாக திருப்பிக்கிட்டு லைனிங்கை வந்து மேலே வந்து நல்ல பக்கமாக இருக்கிற மாதிரியும், நம்ம ஃபோல்டு பண்ணி தைச்ச கிளாத் வந்து அடியில் இருக்கிற மாதிரியும் வச்சு தைங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன்லாம் வச்சிங்க அப்படின்னா லைனிங்கை வந்து வெளியில் தெரிகிற மாதிரி தைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வச்சு அடிச்சிங்கன்னா வெளியில் வந்து லைனிங் தெரியும். நீங்கள் அந்த ஸ்கேலப்போட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த பெண்டிங், அந்த ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கும் சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே அந்த லைனிங் இருக்கிற மாதிரி வச்சுட்டு திருப்பி பாருங்கள். உங்களுக்கு லைனிங் வந்து வெளியில் தெரியாது. இப்போ நீங்கள் இதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்காக இருந்தாலும் இப்போ வர ஸ்பேஸ் சில்க்ஸ் சாரியில் உள்ள ஸ்டோன் ஒர்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுலலாம் நம்ம தைக்கும்போது அந்த அளவுக்கு ஊசி வந்து உடையாது. அது வந்து லேசான ஒரு ஸ்டோன் தான். ரொம்ப ஹெவியான ஒர்க்கு தைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த சிங்கிள் ஃபுட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபுட்டு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் ஸ்டோன் தான் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து முனியில் வந்து ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் நார்மலாக மற்றபடி இந்த ஸ்லீவை வந்து எப்பயும் போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்கும், என்ன பொட்டிக் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்னு தான் நினப்போம். இப்போ ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தைப்போம். 3ஆவது ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடு வரும். ஸ்பீடு வந்தோடனேவும் இப்போ நிறைய அந்த ஃபோல்டு பண்ணி தைக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், கட் பண்ணிடுவோம். டக்கு டக்குன்னு எப்படி முடிச்சு கொடுக்குறதுன்னு தான் பார்ப்போம். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அந்த ஃபினிஷிங்கோடு இருக்கணும். ஒவ்வொரு மெத்தடுமே அதை ஃபாலோ பண்ணி தைக்கிறதுல தான் பொட்டிக் ஸ்டைலில் இருக்குது. இப்போ இந்த ஸ்லீவ் பாருங்களேன், எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறது வந்து பேக் சைடு. இந்த மாதிரி நெட் ப்ளவுஸில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு வெறும் நெட் கிளாத் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து நார்மலாக ஒரே அளவு நெட்டாக இருக்குது, வேறு எந்த டிசைனுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து ஸ்லீவில் வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. பேக் சைடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகேவாக தான் இருக்கும். பேக் சைடு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது உள்ளே வந்து க்ரிப்பாக இருக்கும். இப்போ இந்த பேக் சைடு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இதையுமே பொட்டிக் ஸ்டைலில் தான் நான் வந்து பேக் சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, மேலே வந்து நல்ல பக்கமாக வச்சு லைனிங்கை வச்சு அப்படியே அடித்து திருப்ப போகிறேன். ஆனால் இதில் ஒரு 2 மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நான் எப்பயும் சொல்கிற மாதிரி அந்த டேர்னிங் பாயிண்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எப்பயுமே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த பெண்டிங்கெல்லாம் ஸ்லோ பண்ணி தைங்க. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் வரும். என்ன அப்படின்னா நம்ம ஃபோல்டு பண்ணி டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைடு உள்ள கிளாத் லைனிங் பார்த்திங்க அப்படின்னா விலகி இருக்கும். இப்போ குண்டூசி செட் பண்ணிவிட்டு தைக்கிறதா இருந்தால் ஓகே. இந்த மாதிரி நம்ம சீக்கிரம் நம்ம எப்பயும் போல் ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது. ஆனால் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா குண்டூசி செட் பண்ணாமல் நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிடும். இந்த மாதிரி மிஸ்டேக் இதில் வரும். ஸோ அந்த மாதிரி குண்டூசியெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து தையலுக்கு விட்டுருக்கேன். அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக அதுக்கு மேலேயேவும் தையல் போட்டுக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச் தான் விடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் 1/2 இன்ச் அளவுக்கு கூட விட்டுக்கலாம். 1/2 இன்ச் 1 இன்ச் அளவு கூட நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக மார்க் பண்ண வரைக்கும் நம்ம அந்த லைனிங்கில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக தையல் போட்டுட்டு நெக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் இப்போ இது வந்து கஸ்டமர் ப்ளவுஸ்னால சொல்ல, இப்போ என்னோடய ப்ளவுஸாக இருந்தால் நான் இந்த நெட் கிளாத் அப்படியே வச்சு ஹை நெக்காக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் அதுவும் அழகாக இருக்கும். பட் கஸ்டமர் வந்து இது கழுத்து வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே போதுன்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நிறையா டெய்லர்ஸ்க்கு என்ன தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை மாதிரி நிறையா பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா இது மாதிரி நெட் கிளாத்தோ இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஒரு கிளாத் ஏதாவது பிட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னாலாம் இந்த மாதிரி நெட் ப்ளவுஸில் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுன்னா வேறு ஏதாவது ஒரு ப்ளவுஸுக்குனாலும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த பீஸை அப்படியே நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்ஸர் கட் பண்ணணும். எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சிஸ்ஸர் கட் பண்ணால் மட்டும்தான் அதோடய ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நெக்லைனெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஸ்ஸர் கட் பண்ணணும். சிஸ்ஸர் கட் பண்ணுறதுல ஒரு இது இருக்குது. என்னென்னா கிராஸாக கட் பண்ணணும். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது. கிராஸாக கட் பண்ணால் தான் அந்த கர்வ் லைன்லலாம் கரெக்டாக போய் பெண்ட் ஆகும். இப்போ கீழே தையல் போட்டிருக்கேன்னா இந்த தையலும் இப்போ இந்த கிளாத்தில் பாருங்கள் நெக்குக்கிட்டே மட்டும்தான் நான் தையல் போட்டிருக்கேன். பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். நெக்கு ப்ளஸ் கீழே மட்டும் தான் நான் தையல் போட்டிருக்கேன். இந்த சைடு ஓப்பனாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஓப்பனாக இருக்கா. இந்த சைடில் இந்த ரைட் சைடு ஹேண்டை உள்ளே விட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஓப்பன் தெரியும். பார்த்தீங்களா? இப்போ அந்த லைனிங்கை அப்படியே பிடிச்சிட்டு இந்த சைடு அப்படியே இழுத்துக்கோங்க. நம்ம துணி பெரட்டி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். இப்போ பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எல்லாம் உள்ளே போயிடும். நல்ல பக்கம் எல்லாம் மேலே வந்துடும். இப்போ அந்த ஃபோல்டு பண்ணது பாருங்கள் நம்மளுக்கு பட்டி கணக்காக கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நெக் பீஸ் பாருங்கள் நான் லைட்டாக எடுத்து விட்டுட்டு காட்டுறேன். ஏன்னா நம்ம சிசர் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நின்றுக்குறோம் நம்மளுக்கு. இதில் அயர்ன் பண்ணி அப்படியே இப்போ நெட் கிளாத் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அயர்ன் பண்ணி அப்படியே வேர் பண்ணிக்கிடலாம். இல்லை இது மாதிரி தையல் போடுறவங்க தையல் போடணும் கண்டிப்பாக அப்படின்றவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தையல் போட்டு கொடுங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுலலாம் தையல் போடாமல் ஹெம்மிங் பண்ணுவாங்க சில பேர். இல்லை அப்படின்னா லைட்டாக அயர்ன் பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதோட ஃபினிஷிங்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். நெட் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எட்ஜில் நீங்கள் தையல் போடாதீங்க. ஏற்கனவே நெட் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசானது. ஒரு சைடில் நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக நம்ம அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து எட்ஜில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் அந்த எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. பாருங்க எப்படி ஃபினிஷிங் வந்து எவ்வளோ அழகாக அந்த நெக் பீஸ் வந்து நம்ம என்ன கட் பண்ணோமோ அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நெக்கில் தையல் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தையல் வந்து கீழே நம்ம ஃபோல்டு பண்ணி விட்ருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல தையல் போடணும். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் எட்ஜில் போடலை, கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தள்ளி நான் இந்த பக்கத்தில் போடுறேன். அதே மாதிரி இந்த மெத்தடு எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இது கூட என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைக்காமல் ஒரு 2 இன்ச் அளவுக்கு கிளாத் வச்சு அதை ஃபோல்டு பண்ணி தைக்கிற மெத்தடும் இருக்குது. அந்த ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.
நெட் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நெட்டு என்ன கலரில் இருக்குன்னே நம்மளால சொல்ல முடியாது. லைனிங் வந்து அடியில் கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இது பார்க்குறதுக்கு ஆஷ் கலராக இருக்கும். ஆனால் சாரீ பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஸோ அந்த கலரில் லைனிங் போட்டால் தான் நம்ம அந்த சாரீ வியர் பண்ணும்போது ப்ளவுஸும் மேட்சிங்காக இருக்கும். அதே மாதிரி நூல் செலக்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம நூல் செலக்ட் பண்ணணும். வித்தியாசம் தெரியக்கூடாது. நம்ம ஷோல்டர்கிட்டேலாம் பார்த்தோம்னா நூலோட வித்தியாசம் கண்டிப்பாக தெரியக்கூடாது. அதுக்காக கிளாத் என்ன கலரோ அதுக்கு மேலே வச்சு நீங்கள் நூலை வச்சு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறணும். நான் வந்து 2 தையல் போட்டிருக்கேன். இன்னும் நம்மளுக்கு அதோடய ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், க்ரிப்பாக இருக்கும். அதாவது சுருண்டுக்கிறது இந்த மிஸ்டேக்கெலாம் வராது. இப்போ பேக் சைடில் மீதி உள்ள கிளாத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது. அதே மாதிரி சைடில் வந்து ஹைட் வந்து ஒரே அளவில் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸோட ஹைட்டும் ஒரே அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட டாட் வந்து பிடிக்கணும். டாட் பிடிக்கும்போது இந்த மாதிரி சென்று ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை ரொம்ப நகட்டி கொண்டு போகக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் விழுகணும். அந்த ஸ்ட்ரைட் லைன் கிட்ட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபோல்டிங் கிடைக்கிதா. இப்போ 2 இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறலாம். இது வந்து நெட் ஃபேப்ரிக்ன்றதுனால கலர் சாக் பீஸோ ஏதோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே வெளியில் தெரியும். ஸோ நான் வந்து லைட்டாக பென்னால் மார்க் பண்ணியிருக்கேன். அதுவுமே தெரியதான் செய்யுது. இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அந்த மார்க் பண்ண இடம் கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு லைனு. இந்த மாதிரி நீங்கள் பேக் சைடு நீங்கள் டாட் பிடிக்கும்போது தைச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேக் சைடு ப்ளவுஸை வந்து அந்த பார்ட்டை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக ஒரே மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்ம பிடிச்சிருக்க அந்த டாட்டு வந்து ஒரே இடத்துல இருக்கணும், விலகி இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம வந்து ஷோல்டரோட சென்று பார்த்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட் டைம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இன்னும் வியூவர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இதில் என்னென்னா மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பேக் சைடு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பேக் சைடில் நம்ம அளவு குறிக்கும் போது பாருங்கள், அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி 2 சைடு உள்ளதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. தையல் இருக்கிற இடத்த ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த சென்டரை பிடிச்சிக்கிட்டு நம்ம தைச்ச ப்ளவுஸில் இருக்குது பார்த்திங்களா, அதில் அதே மாதிரி இந்த சென்டரையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தையல் வர பக்கமும் இந்த பக்கம் வச்சிங்க அப்படின்னா கரெக்டான அளவு நம்ம வந்து ப்ளவுஸில் மார்க் பண்ணலாம். இந்த மெத்தட் ஏன் அப்படின்னா நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ தையலுக்கான அளவு விட்டுருப்போம். அந்த அளவு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போ நீங்கள் இங்கே நான் மார்க் பண்ணுறேன். ஆம் ஹோல்கிட்ட ஷோல்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆம் ஹோல்கிட்ட நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். சிசர் கட் பண்ணியிருப்போம். அதுவும் இதுவும் கரெக்டாக ஒரே லைனில் இருக்கணும். அப்போனா நம்ம வந்து பேக் சைடு டாட் பிடிச்சது, அளவு குறித்தது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பேக் சைடு பார்ட் வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பட்டி ஸ்டிச் பண்ணுறதும் பொட்டிக் ஸ்டைல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லைனிங்கில் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறோமா, போட்டுட்டு இதை மேக்ஸிமம் சீக்கிரம் தைக்கிறவங்களா என்ன பண்ணுவாங்கன்னா இதை லைட்டாக அப்படியே ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஆனால் பொட்டிக் ஸ்டைல்னால் இந்த மாதிரி லைனிங் எடுத்து விட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போடணும். நம்ம போடுற தையல் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் மேலே தான் இருக்கணும். அளவு ப்ளவுஸாக தான் மெயின் பீஸில் வந்து இருக்கக்கூடாது. இப்போ இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அதுக்கு மேலே தையல், அதாவது பட்டி மாதிரி இருக்கணும், க்ரிப்பாக இருக்கணும். நான் பேக் சைடு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சுருங்கிடக்கூடாதுன்னு. அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து உண்மையிலேயே நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதுதான் பொட்டிக் ஸ்டைல்ன்றாங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு ப்ளவுஸாக பொறுமையாக தைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ரெகுலராக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரே தையலில் போட்டு முடிச்சிடுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த பட்டியோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கா. இதுக்கு கீழே நீங்கள் தையல் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம டாப் ஸ்டிச்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை இப்படி விடுறதா இருந்தாலும் விட்டுக்கோங்க.
இப்போ இந்த இதில் இந்த ஜமிக்கி ஒர்க்கு கொடுத்துருக்காங்களா, சீக்வன்ஸ் ஒர்க்கு. அப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா தெரியுது பாருங்களேன். இந்த மாதிரி தெரியுதுன்னா கண்டிப்பாக சிசர் அது கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது அது ஏற்கனவே இந்த நெட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப இச்சிங்காகவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நீட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் போடுறவங்களுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து சென்டரில் வந்து இந்த சைடில் ஷோல்டர்கிட்ட, அதாவது ரைட் சைடு ஷோல்டர்கிட்ட இந்த டிசைன் வந்து இருக்கிற மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா போடும்போது அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ப்ளெயினாக இல்லாமல் கொஞ்சம் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி மெத்தடில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நெக்கு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த டேனிங் கிட்டேலாம் லைட்டாக ஸ்லோ பண்ணி கொண்டு போங்க. இந்த மாதிரி நம்ம அடித்து திருப்புற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிசர் கட் பண்ணிவிட்டு தான் ஃபோல்டு பண்ணணும். நெக் பீஸுன்னு இல்லை, கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்குறதானா இந்த மாதிரி சிசர் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது ஃபோல்ட் ஆகும். அது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் இந்த இது. இதில் அதே மாதிரி புட்டிக் ஸ்டைல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இந்த மாதிரி நம்ம லைனிங்கை எடுத்து விட்டு அதுக்கு மேலே தையல் போட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டாப் ஸ்டிச்சு போட்டாலும் ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்றவங்களுக்கு இப்படி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லைனிங் மேலே தான் தையல் இருக்கணும், மெயின் பீஸில் இருக்கக்கூடாது. இதை அப்படியே ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த நெக்கை அப்படியே ஒரே லைனாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே அப்படியே ஸ்டாப் ஸ்டிச்சு போட்டுடலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே அப்படியே இப்போ நார்மல் ப்ளவுஸ்னால் இதுக்கு மேலே அப்படியே லைனிங் அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கனாலும் உண்மையிலே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த லுக் வந்து சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கம்மியாக நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போயும் நெக்கு பாருங்கள், ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இப்போ பேக் சைடு உள்ளதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டாட் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கேன். சென்ட்ரு டாட் பிடிக்கிறது மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஷோல்டரை வந்து நான் டாட் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன் பார்த்திங்களா, அந்த மெத்தடை இதில் ரொம்ப 2யும் ஒன்றா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச்சுக்கு லைட்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா நம்ம மார்க் பண்ண இடம் கரெக்டாக நிற்கும். இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு தான் நம்ம மார்க் பண்ணணும். இல்லை எனக்கு இந்த கப் ஷேப்பு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அளவு ப்ளவுஸில் இருக்கிறது சொல்கிறவங்களுக்கு மட்டும் அந்த இதை டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்ட்ரு செகண்ட் டாட் பிடிக்கும்போது இந்த நெட்டு பூனோ கிளாத்து இந்த மாதிரிலாம் தைக்கும்போது கிளாத்து வந்து விலகும். ஸோ உள்ளே நல்லா செட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி 2வது டாட் பிடிக்கும்போது எனக்கு 2.5 இன்ச்சு. ஸோ அதை வந்து கிராஸாக வச்சு தான் மார்க் பண்ணணும். ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து எந்த அளவுக்கு விட்றீங்கன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு கப் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு 3வது டாட் என்னென்னா, 3வது டாட் வந்து பிடிக்கிறதுல தான் கப் ஷேப் கரெக்டாக இருக்குது. இல்லை அப்படின்னா லைட்டாக நம்மளுக்கு வந்து டவுன் ஆன மாதிரி ஆயிரும். என்னென்னா இந்த மாதிரி சென்ட்ரு லைட்டாக பிடிச்சிங்கன்னா ஒரு கிராஸ் லைன் விழுகும். இந்த கிராஸ் லைனை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ரொம்பையும் தள்ளி போயிடக்கூடாது, ரொம்பையும் கிட்ட வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மிஸ்டேக் விட்டோம்னா கப் ஷேப் வந்து டவுன் ஆகுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த ஷார்ப்பான ஒரு ஷேப்பில் வந்து கிடைக்காது நம்மளுக்கு. இப்போ அது சென்ட்ரு கரெக்டாக பிடிச்சிட்டு லைட்டாக இதை தூக்கி விட்டு உள்ளே வந்து கிளாத்தை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் எண்டிங்கை பிடிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஆம் ஹோல் கிட்ட அப் அண்ட் டவுன் இருக்குது. அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு 4 இன்ச் இருக்குது, அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். எப்பயுமே டாட் பிடிக்கிறதுல இல்லைனா 2 தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் பிரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரண்ட்டில் டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான தனியாக வீடியோ நான் போடுறேன். இப்போ கப் ஷேப் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? எந்த இடத்துலையும் சுருக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா நெட் ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் இழுத்துறக்கூடாது, நெட்டு தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மிஸ்டேக் வரவே கூடாது. அதுக்காக இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 4.5 இன்ச்சு. எனக்கு வந்து 4 இன்ச்சு வரணும். அதாவது பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வரணும். அந்த 4 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதற்குரிய இந்த ரைட் சைடுக்குரிய பட்டி எடுத்துக்கோங்க. இந்த பட்டியில் பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டுமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபுல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு தான் தேவை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில நம்ம ஏதாவது டிப்ஸு சொல்லியிருப்போம், அதெல்லாம் பார்க்காம விட்ருவீங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண 2 இடமும் கரெக்டாக வச்சு இது வந்து எக்ஸஸாக ஒரு 1/4 இன்ச்சு வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம வச்சுட்டு அப்போ தான் அந்த பட்டி வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப்ஸு. அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போட்டால் போதும். இந்த சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா? இந்த சென்டர் டாட்டை லைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஃபோல்டு பண்ணி உள்ளே செட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி அப்படியே உள்ளே செட் பண்ணிவிட்டு மேலே வந்து பட்டியை வச்சு தைச்சிக்கலாம். பட்டியை தைக்கும்போது கீழே உள்ள கிளாத்துக்கு தகுந்த மாதிரி தான் மேலே பட்டியை வச்சு தைக்கணும். பட்டிக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வைக்கக்கூடாது, கீழே உள்ள பார்ட்டை வைக்கக்கூடாது. இது வந்து காட்டன் ப்ளவுஸு, நெட் ஃபேப்ரிக்கு, சில்க் காட்டன் இதுக்கெல்லாம் ஓகே. ப்ளஸ் பூனோ சாரிக்கெல்லாம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா ரப்பராக இழுக்கும். ஸோ அந்த இதெல்லாம் நம்மளுக்கு நிறையா பூனோ நல்லா பார்க்குறதுக்கு நல்லா தைச்சிருப்போம்னு நினப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிளாத் தூக்கிக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸஸாக உள்ளதாக கட் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் ஒரு சிசர் கட் பண்ணிட்டீங்கன்னா கப் ஷேப் உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கிளாத்தை கீழே எடுத்து விட்டுட்டு எட்ஜில் போடாமல் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி நான் தையல் போட்டிருக்கேன். ஆனால் இந்த நெட் ப்ளவுஸை தைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு என்ன தெரியுமாங்க? ஃபுல்லாக அந்த ஜிகுனான்னு சொல்லுவாங்கள்ல, என் கை உடம்பு ஃபுல்லாக முகமெல்லாம் ஜிகுனாதேங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும். இதில் அந்த நெக்கில் இருந்து கீழே பட்டி வரைக்கும் ஒரே கரெக்டான ஒரு லைனில் இருக்கணும். நீங்கள் டேப் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக உள்ளது தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே லைனில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹூக் பட்டி, அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் மாட்டும் போது கேப் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து இது டேப் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஒரே லைனாக இருக்குது பார்த்திங்களா? இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா டேப் வச்சு பாருங்கள், ஒரே லைனாக இருக்கும். அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் இதே அளவு இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கிறோம். அதான் மெயின். அளவு ப்ளவுஸில் இதே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து வி பட்டி, ஹூக் பட்டி எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், போடுறேன். ஆல்ரெடி நான் என்னோடய பேஜில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இல்லை தனியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடித்து திருப்புறோம் பார்த்திங்களா? இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த கிளாத் வந்து வெளியில் வந்து தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மேலே எடுத்து விட்டுட்டு அதில் மட்டும் தையல் போடுற மாதிரி ஒரு 2 தையல் மட்டும் போட்டு செட் பண்ணி விட்ருங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ண அந்த கிளாத் வந்து விலகாமல் இருக்கும். இன்விசிபிளாக தைக்கிறதுக்கும் இருக்குங்க, அந்த மெத்தடும் இருக்கும். அந்த வீடியோ வேணும் அப்படின்னு இன்விசிபிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பட்டி, ஷோல்ட்ரு இது எல்லாமே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. நான் அடுத்தடுத்து அந்த வீடியோ போடும்போது தான் எனக்கு ஒரு எனர்ஜியோட அந்த வீடியோ போடும்போது உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ சொல்லுங்கள், நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு நான் அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவ் எல்லாமேவும் பேக் சைடு ரோப் வச்சுருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் இதில் யூஸ் பண்ண டிப்ஸ் எல்லாமே நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.